நான் ரூம் நம்பரோட நான் சொல்றேங்கண்ணா, முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் நான் அதானி சந்திக்கல அப்படிங்கிறார். நாங்கள் எங்கேயுமே முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்திச்சாங்க சந்திக்கலின்னு சொல்லவே இல்லை. முதலமைச்சரே வாலண்டியரா வந்து நான் அதானியை சந்திக்கவில்லை என்று நீங்க சொல்றனால, அப்ப உங்களை பொறுத்தவரை அதானியை சந்தித்தது தப்புன்னு நீங்களே சட்டமன்றத்தில் உங்களுடைய உள்மனது சொல்லும் பொழுது, உங்கள் சார்பாக யாராவது சந்திச்சிருந்தா தப்பு தானே. ஏன்னா நீங்க நான் சந்திக்கலின்னு சொல்றீங்க. ஆனால் முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி, நீங்க சந்திக்கலின்னு சொல்றனால உங்க மருமகன் சந்திக்கலின்னு நீங்க சொல்றீங்களா? மறுபடியும் சொல்றேங்க, நான் சந்திப்பது தவறு கிடையாது. நாளைக்கு அதானி 1 லட்சம் கோடி கொடுக்குறேன்னா சந்திச்சு தான் ஆகணும். மாநிலத்தில் வாங்க பணம் கொடுங்க. நீங்களே வாலண்டியரா ஏன் நான் சந்திக்கலீங்க? அப்ப நான் அதானி வேற நான் வேறன்னு நீங்க சொல்லும் பொழுது உங்க குடும்பத்துல யாருமே சந்திக்கலையாங்கிறதா எங்களுடைய கேள்வி. நான் ரூம் நம்பரோட நான் சொல்றேங்கண்ணா, முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இல்லைன்னு சொல்லணும். முதலமைச்சருடைய அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள், பிரைவேட் செக்ரட்டரி, பர்சனல் செக்ரட்டரி, அவங்க அதானியினுடைய அதிகாரிகள் ரெகுலரா சந்திக்கிறாங்க. ஏன்னா அவங்க முதலமைச்சருக்காக பேசுறாங்க. சந்திப்பு நடக்குது, இந்த வாரமும் நடக்குது. என்னங்கண்ணா, அதான் நான் சொல்றேங்கண்ணா, சட்டமன்றத்துல இது சொல்வதற்கான காரணம் என்னன்னு கேட்கிறேன். நான் அதானி சந்திக்கவே இல்லை, அப்ப அதானியை சந்திப்பது ஒரு குற்றம், அதனால நான் சந்திக்கலன்னு நீங்க சொன்னா மருமகன் சந்திக்கலையா? நான் முதலமைச்சருக்கு சொல்றது, நீங்க சட்டமன்றத்துல மக்கள் மன்றத்துல நான் சந்திக்கலன்னு நீங்க சொல்றீங்க. உங்க மருமகன் சந்திச்சிருந்தா அப்ப நீங்க குற்றத்தை ஒப்புக்கிட்டீங்களா? ஏன்னா நீங்க தான் அதை மறைக்க பாக்குறீங்க. நான் அந்த குற்றங்கிற பாயிண்ட்டுக்கே போலீங்கன்னா, ஏன்னா தொடர்ந்து டிஐபிஆர் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்றாங்க. நாங்க எந்த கான்ட்ராக்ட் கொடுக்கல, கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் அதானியும் உங்களுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் எதற்காக சம்பந்தப்படுத்தி அமளித்துளியிலே ஈடுபடுகின்றார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லிட்டோம், சுவாரஸ்யம் இருக்கணும். முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் இல்ல, அவர் பொய் சொல்றாரு, என் குடும்பத்திலே யாரையும் சந்திக்கலன்னு சொல்லிட்டோம், அப்புறம் ஆதாரம் கொடுத்தோம்.